என்னது காக்ரோச்சா கசக்கிட்டாங்களா? ஆமாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே காக்ரோச் அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அபிஜித்னு ஒருத்தர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸையும் அதுக்கு சேர சொன்னாரு. கிட்டத்தட்ட 4 நாள்ல வந்து 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அதுக்கு வந்துட்டாங்க. அண்ட் தென் பாரதிய ஜனதா கட்சியோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கே வந்து சோஃபார் 8.3 மில்லியன் தான் வந்திருக்காங்க. இது ஆரம்பிச்சு 2 நாள்ல வந்து 2 மில்லியன் வந்து 4 நாள்ல வந்து 15 மில்லியன் அது வந்து அக்கௌண்ட் ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இதனை எடுத்து திமுக எம்பி என்ன சொல்றாங்கன்னா 4 நாள்ல 1.5 கோடி மக்கள் அதை ஃபாலோ பண்றாங்க. இது வந்து நம்ம சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கூடாது. அது மூலியமா வந்து இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்கு ஏதோ சொல்ல விரும்புறாங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டும் போஸ்ட் பண்றாங்க. அதே இது ரொம்பவே வைரல் ஆனதுக்கு அப்புறம் யூனியன் கவர்மெண்ட் அந்த அக்கௌண்ட் சும்மா விடுவாங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்ல வந்து முடக்குறாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு வித் ஹெல்ட். அந்த அக்கௌண்ட் வந்து யாருமே நீ பார்க்க முடியாத அளவுக்கு யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, உண்மையாவே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டி மூலியமா அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மூலியமா அந்த அக்கௌண்ட் மூலியமா இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு ஏதோ சொல்ல வராங்களா? அதை யூனியன் கவர்மெண்ட் கண்டிப்பா செவி சாச்சு கேட்கணுமா கேட்க கூடாதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.